என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு யாரோ முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. அப்பா இவன் என்னதான்ப்பா சொல்ல வரான்? கொஞ்சம் பொறுமையா இருந்தா நானும் சொல்றேன். என்னமும் பண்ணி தொலை, நான் கிளம்புறேன். டேய் சோக்கு, ஆமாப்பா சுந்தர் மாமாவோட ஃப்ரெண்டு. உன்னை எதுக்குடா கூப்பிட்டுருக்க? அப்பா சுந்தர் மாமாவை பத்தி அவருக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும். அதெல்லாம் சரிதான்டா, ஆனா அவனும் அந்த மாதிரி ஆள் தானே. அவனை போய் கூப்பிட்டுருக்க, அவன் எப்படி சுந்தருக்கு எதிராக சொல்லுவான்? அப்பா நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவர் தான் எனக்கு ஒரு முக்கியமான ஆதாரத்தை கொடுத்தாரு. ஆதாரமா? ஆமாப்பா, நம்ம தேடிக்கிட்டு இருந்த போட்டோ. என்னடா சொல்ற? நம்ம தேடிக்கிட்டு இருந்த போட்டோவா? அப்படி என்ன போட்டோ உனக்கு கிடைச்சிருக்கு? அது சஸ்பென்ஸ். ஏய், நான் அந்த போட்டோவை கிளியரா பார்த்துட்டேன். சுந்தர் மாமா தான் அவங்க 2 பேரையும் கொன்னதுக்கான போட்டோ. அது என்கிட்ட இருக்கு. டேய் என்னடா சொல்ற? ஆமாப்பா, இந்த போட்டோ ஆல்பத்துல அந்த போட்டோவும் இருக்கு. அதை கொடுத்ததே அந்த அசோக் அங்கிள் தான். அப்படியா? அவன் திருந்திட்டானா? அவருக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சாம்பா, இன்னமும் குழந்தை இல்லையா. அதனால நான் திருந்திட்டேன்னு அவர் தான் சொன்னாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியாரா இருக்கு? எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அவரே வந்து உண்மையை சொல்லனாலும் அவர் கொடுத்த போட்டோ ஆல்பம் இருக்குல்ல, அதுல எல்லா ஆதாரமும் இருக்கு. அதை வச்சு நான் எதுனாலும் பேசிக்கிறேன். டேய் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னு வையே, சுந்தர் உஷாராயிருவான். இதனாலதான்ப்பா இந்த நாள் வரைக்கும் நான் இன்னும் உங்கள்கிட்ட சொல்லாம இருந்தேன். அதெல்லாம் கரெக்டு தான்டா. நீ பேசாம போலீஸ்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட வேண்டியதானே? அப்பா உங்க பையனை என்ன நினைச்சீங்க? அதெல்லாம் ஆல்ரெடி எல்லாம் சப்மிட் பண்ணிட்டேன். உண்மையாவாடா? ஆமாப்பா. அப்ப இன்னைக்கு சுந்தர் கதை க்ளோஸா? கண்டிப்பாப்பா. பேஜ்ல என்ன நடக்குதுன்னு நீங்களே பொறுத்திருந்து பாருங்க. சரிடா, ஏதோ சொல்ற, வெயிட் பண்ணுங்கப்பா. டேய் முரளி. ஆமா. அப்பாவும் மகனும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா. சரி சரிடா, மண்டபத்துல உன்னை கூப்பிடுறாங்கடா. இந்த வரேம்மா. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க மண்டபத்துக்கு. இதோ வரேன் லட்சுமி. டேய் சீக்கிரம் வாடா. சரிம்மா. டேய் பார்த்து எல்லாம் பக்காவா பண்ணிடு. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க போங்க. சரிடா. டேய் ஜீவாவை கண்காணிச்சுக்கிட்டு தானே இருக்க? ஆமாண்ணே. இன்னைக்கு அவ உயிரோட இருக்கணும். ஏன்னா என் பொண்ணு நிச்சயதார்த்தம் இருக்கு. நாளைக்கு அவ எங்க போறா ஏது போறா நீ தான் எனக்கு பார்த்து சொல்லணும். என்ன புரிஞ்சுதா? சரிண்ணே. அவ என் கண்ணு முன்னாடி சுத்திட்டு இருக்கும்போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அதை நினைக்கும் போது தாண்டா ரொம்ப கோவமா வருது. அண்ணே பொண்ணு நிச்சயதார்த்தம் இருக்கு, நீங்க பாட்டுக்கு கோவப்பட்டு ஏதாவது பண்ணிடாதீங்க. அதனாலதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா இருக்கேன். அண்ணே என்னடா? மாப்பிள்ள வராரு. யாரு மாப்பிள்ள? அதானே ராஜா தம்பி வருது. அவனுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொன்னல. ஆமாண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன வழி விட்டா தானே நான் போக முடியும்? என்ன மாப்பிள்ள ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் எதுக்கும் கோவப்படல. நான் அங்கிட்டு போகணும், வழியை விடுங்க. போங்க. அதுக்கு ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க? மத்தவங்கள்ட்ட எல்லாம் நல்லா சிரிச்சு பேசுறீங்க, என்னைய பார்த்தா மட்டும் மூஞ்சி உம்முன்னு ஆயிடுது. இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசி விளக்கம் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. என்ன மாப்பிள்ள, நான் என்னமோ வேண்டாத ஆள் மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நான் யாரு? உங்களோட சொந்த தாய் மாமா. என்னைய போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு தேவையில்லாம வழியை மறைச்சுக்கிட்டு வம்பழுத்துட்டு இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள, நான் வம்பழுத்துட்டு இருக்கேனா? பின்ன டேய் பாத்தியாடா, நான் வம்பிழுத்துட்டு இருக்கேனா? நான் யாருடா இவருக்கு? அண்ணே சும்மா சொல்லுடா, நான் யார் இவருக்கு? தாய் மாமனே. தாய் மாமே. கேட்டுச்சா மாப்பிள்ள? அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணுக்கும் உங்க தம்பிக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு மாமனாரு. சாரி உங்க தம்பிக்கு மாமனாரு. இவ்வளவு சொந்தத்துல இருக்கேன், நான் வந்து உங்களை வழியக்க வந்து வம்பிழுப்பேனா? என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? இங்க பாருங்க,
உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. நான் போய் என் பொண்டாட்டியை பார்க்கணும். ஓ, வைஷ்ணவியா தானே? என் பொண்டாட்டி பேரு ஜீவா, வைஷ்ணவி இல்ல. ஓ ஆமால. அது என்னமோ தெரியல மாப்ள, என் மைண்டுக்குள்ளார அந்த பொண்ணு பேரு வைஷ்ணவி வைஷ்ணவின்னு சொல்லிட்டு இருக்கு. பொண்டாட்டி மேல ரொம்ப பாசமோ? ஏன் இல்ல தம்பி, சும்மா கேட்டேன். ரொம்ப பாசம் வைக்காதீங்க தம்பி, அப்புறம் நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாதானே பேசிட்டு இருக்கீங்க? அண்ணே இருடா. சரிங்க தம்பி, நீங்க ரொம்ப வேலையா போயிட்டு இருக்கீங்க, உங்களை எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணணும்? நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்களும் எங்க வேலையை கரெக்டா பார்ப்போம். இவனா? இவன் எங்க இருந்து வந்தான்? யார் இவனை கூப்பிட்டது? அண்ணே, என்ன இவர் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தவர் போறாரு? அப்படி யாரை போய் பார்க்க போறாரு? இந்தால பாத்துக்கிட்டு ஏன் இவன் வாயை பறந்துக்கிட்டு நிக்கிறான்? ஒன்னும் புரியலையே. அசோக், நீ எப்படி இங்க? யார் சொல்லி நீ இங்க வந்த? என்னடா சுந்தர், எப்படி இருக்க? நான் எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணிருப்பேன். இல்லடா, என் போனை கூட எடுக்க முடியாம அவ்வளோ பிஸியா இருந்திருக்க நீ. கஷ்டம்னு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பேரு. ஆனா நீ உன் கஷ்டத்துக்காக என்னைய எவ்வளோ யூஸ் பண்ணிருக்க, ஆனா ஒரு துளி கூட நீ பங்கெடுக்கல. இல்லடா, நான் எதையும் மறக்கலடா, மறக்கவும் மாட்டேன். என்னடா ரொம்ப திமிரா இருக்க? நான் ஒன்னும் திமிரா இருக்கலடா, நீதான் என்னை திமிரா ஆக்கிட்ட. அம்மா, இங்க என்ன வேலை உனக்கு? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ நகரு. முடியாது, இது என் பொண்ணோட நிச்சயதார்த்தம். ஓஹோ, ஆமா ஆமா, நான் கேள்விப்பட்டேன். உன் பொண்ணுக்கும் தேவராஜ் பையனுக்கும் தானே நிச்சயதார்த்தம்? அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு நல்லா தெரியும். என்னையும் இன்வைட் பண்ணிருக்காங்க, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்காக ஒன்னும் நான் வரல. என்ன இந்த கிளம் ரொம்ப பயப்படுது? அப்படி யாரா இருக்கும் அவரு? கிளத்தையே பயமுறுத்தி இருக்காருன்னா அவர் அப்ப பெரிய ஆளாதான் இருக்கணும். ஒருவேளை முரளி சொன்ன அசோக் இவர் தானோ? தெரியலையே. முதல்ல அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம். என்னடா அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிற? இங்க பாருடா, உனக்கு தான் குழந்தை குட்டி எதுவுமே இல்ல. இது என்னோட பொண்ணு வாழ்க்கை. தேவையில்லாம ஏதாவது பேசி வைக்காத. யாரு நானு? ஏண்டா உன்னை விடவாடா நான் ஏதாவது பண்ணிட போறேன்? நீதான் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம என்னை கூப்பிடவே இல்லை. ஆனா என்னைய ஒருத்தர் வற்புறுத்தி கூப்பிட்டாரு. நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். சரி, அவர் இவ்வளவு தூரம் கூப்பிட்டுருக்காரு அப்படின்றதுக்காக தான் வந்தேன். யார் அவரு? தேவராஜ் தானே? தேவராஜுக்கு நான் உயிரோட இருக்கேனானே தெரியாது. அவன் ஏன்டா என்னை கூப்பிட போறான்? என்ன வேற யாரும் உன்னை கூப்பிட்டா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் இங்க வந்ததுனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நீ தான் பெரிய தில்லாலங்கடியே. யாரு எது பண்ணாலும் நான் பண்ணவே இல்லைன்னு பொய் சொல்லி சாதிச்சிருவ. என் விஷயத்துலயும் நீ அப்படித்தானே பண்ண. அத நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். நீ எவ்வளவு கேவலமா நடந்திருக்க. எல்லாத்துக்கும் நான் துணையா இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்துதான் கடவுள் எனக்கு ஆப்பு வச்சுட்டாரு. ஆனா நீ மட்டும் சந்தோஷமா இருந்திருப்பியா? முடியாது, முடியவே முடியாது. தப்புக்கான தண்டனைய நீ அனுபவிச்சுதான் ஆகணும். டேய் இல்லடா, நான் தான் 25 வருஷமா இழிச்ச. 25 வருஷமா உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நல்லா ஜாலியா தானே இருந்த. எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாருடா, நான் நல்ல மூட்ல வந்திருக்கேன். மேற்கொண்டு ஏதாவது பேசி உன்னைய பத்தி எல்லார்கிட்டையும் சொல்ல வச்சிடாத. நான் ஒழுங்கா இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. அதை நீ ஞாபகம் வச்சுக்க. அண்ணே, யாருன்னே அவரு? டேய், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என் பொண்ணு நிச்சயதார்த்தம் முடிக்கட்டும், அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பேசுவோம். முதல்ல இவனை யார்கிட்டையும் பேச விடாம பாத்துக்கணும். அதுதான் இப்போதைக்கு எனக்கு பெரிய வேலையே. மண்டபத்துல ஜீவாவை நோட் பண்றத மட்டும் விட்டுறாத. சரிண்ணே, நான் அந்த வந்துடுறேன். சரிண்ணே. இவ்வளவு தப்பு செஞ்சோம், இவர் மட்டும் நல்லா ஜாலியா இருக்காருப்பா. 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து முடிக்க போறாரு. என்னமேட்டு வீட்டுல அக்கடான்னு கிடக்க போறாரு. அதுவும் இல்லாம காசி ராமேஸ்வரம் சுத்திட்டு வர வேண்டியதான். ஆனா நம்ம பொழப்பு பாரு, சரியான நாய் பொழப்பா இருக்கு. இந்த மாதிரி கொடுமைக்காரம் பண்றவங்களுக்கு தான் இந்த உலகத்திலே காலம் போல. என்னத்த சொல்ல. அம்மாடி. அம்மா
மண்டபத்துக்கு உன்னை கூப்பிடாவ. அம்மா மாமா வந்துட்டாவளா? முரளி மாப்பிள்ள மேலே ஏறிட்டாரு. இப்போ உன்னைய தான் கூப்பிடுறாவ. வரியாத்தா? வரேம்மா. அடியே. ஆமா, அவளை கூட்டிட்டு வரும்போது கைத்தாங்களா கூட்டிட்டு வா. இந்த ஒரு வேலையாச்சும் ஒழுங்கா செய்யி. சரிங்கம்மா. மக்களே நீ வாங்க, நான் முன்னாடி போறேன். சரிம்மா. அசோக் அங்கிள் வந்துருவேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளை காணோமே. ஒரு வேளை வராம இருந்துருவாரோ? சே, நம்ம கிட்ட வராம இருந்திருந்தா முன்னாடியே ஃபோன் அடிச்சு சொல்லியிருப்பாரு. இப்போ கூட ஃபோன் அடிச்சேனே, வந்துகிட்டு தானே இருக்கேன்னு சொன்னாரு. நடுப்புல எதுவும் டிராஃபிக்கா இருக்குமோ? கடவுளே, நம்ம ஒரு வேலை பார்த்தா கடவுள் ஒரு வேலை பார்க்கறாரு. ச்சே. அப்பாடா, அங்கிள் வந்துட்டாரு. சுந்தர் மாமா, நீங்க ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். பாத்தியாமா மாப்பிள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு? ஆமாமா, இந்த நேரம் கூட அமைதியா தான் இருந்தாரு. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் சிரிக்கிறாரு. அப்ப என் மேல பாசம் எல்லாமே இருக்காரு. அததாம நானும் சொல்றேன், நீ மனசை போட்டு குழப்பிக்காத. சரிம்மா. பூர்ணி. அத்தை வா, ஸ்டேஜ் ஏறி வந்து நெல்லு. இந்த வரேன் அத்தை. தீராத மயக்கத்தில் நானும் உன் தோள் மேல் சாய்கின்ற நேரம் காற்றோடு மிதந்து நாடும் அன்பு அன்பு. என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள். நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண் முன் கண்டேன் அன்பே. லட்சுமி பார்க்க எம்புட்டு அம்சமா இருக்குங்க. ஆமா அண்ணி, 2 பேரையும் பார்த்தா முன்னாடியே எழுதி வச்ச மாதிரி இருக்கு. ஆமா பாத்தியலா, தோ அண்ணே வந்துட்டாவ. என்னைய கட்டின உங்க அண்ணன் எங்க போனாவ? தோ அங்க யார்கிட்டயே நின்று பேசிட்டு இருக்குது. சீக்கிரம் வந்தாதானே மோதிரம் மாத்திப்பாவ. இவருக்கு பேச்சுதான் முக்கியம். ஏங்க, இங்க இருந்து கூப்பிட்டா காதலே விழுவாது. அங்கேயே போயிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வாரேன். சரிங்க அண்ணி. மாமா, இன்னுமே உங்களை நான் மாமான்னு கூப்பிடலாம்ல? ஆமா, நீங்க பேசலனாலும் நான் உங்க கூட பேசிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு இப்ப கூட நிஜமான தெரியவே இல்லை தெரியுமா? நீங்க எனக்கு கிடைப்பீங்கன்னு கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. ஆனா என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க என் பக்கத்துல. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே மாதிரி நம்ம 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையெல்லாம் பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அது மட்டும்தான் மாமா என்னோட லட்சியமே. உங்களுக்கு எப்படி? வெயிட் பண்ண சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. சுந்தர், என்ன சுந்தர், இப்ப என்னதான் உன் பிரச்சனை? நீ அங்க போக கூடாது. நான் ஏன் போக கூடாது? இது ஒண்ணும் உன்னோட மண்டபம் இல்லையே. இங்க பாருடா, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் வந்திருக்கேனே. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச என்ன பண்ணுவ? ஏங்க, என்ன நிச்சயதார்த்தத்துக்கு மோதிரம் மாத்திக்க போறாங்க. நீங்க என்னடானா இவர் கூட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? யார் இவரு? இங்க பாரு, ஆமா நான் உங்க புருஷனோட ஃப்ரெண்டு. நீ மறந்துட்டீங்களா? ஐயோ, நவ்குருங்க. ஏய் தேவாண்ணே. ஆமாமா, பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கீங்களே. உங்களை போய் நான் மறப்பேனா? என் கல்யாணத்துக்கு பூரா வேலையை நீங்க மட்டும் தானே பாத்திய. நான் கூட உங்களை கூப்பிடலான்னு நினைச்சேனே. ஆனா என்ன பண்றது, நீங்க ஆளு அட்ரஸே காணாம போயிட்டிய. எப்படி உங்களை கூப்பிடுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு கிடந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டிய. மகேஷ், நீங்க சும்மா இருங்கங்க. வராதவங்க வந்திருக்காங்க, பேச உரியலா? சும்மா மகேஷ் மகேஷ்ன்ட்டு அவரு கிடைக்கிறாருனே. நீங்க வாங்கனே. என் பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு தான் உங்களை கூப்பிட முடியல. இப்போவாச்சும் உங்களை கூப்பிடுறேனே, கோச்சுக்கிறாதிய. பரவாயில்லம்மா. சரி வாங்க. ஏய் மகேஷ், சும்மா இருக்க மாட்டே. அவரு கிடக்குறாரு, நீங்க வாங்கனே. என்ன தேவராஜ், எப்படி இருக்கிய? பார்த்து பல வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கிய. என்ன முடி கொஞ்சம் நரைச்சிருக்கு. ஆமாங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இவன் நார்மலா பேசுறத பார்த்தா தேவராஜ் தேவாவை கூப்பிடல போலயே. வேற யார் இன்வைட் பண்ணிருப்பா? நல்ல நேரம் முடிய போகுது. பொண்ணும் மாப்பிள்ளையும் எங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மாதிரி. மாப்பிள்ள, நீங்க முதல்ல ரிங்க மாட்டி விடுங்க. என்ன ராஜா, மோதிரத்தை எடுத்து மாத்துங்கன்னு சொல்லும் போதும் உன் தம்பி அமைதியாவே நிக்கிறான். அதான்க்கா எனக்கு ஒன்றும் புரியல. தம்பி, உங்களை தான் சொல்றேன். மோதிரத்தை எடுத்து பூர்ணி கையில போட்டு விடுங்க.
அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசணும். டேய், எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இல்லம்மா, நான் இப்ப பேசியே ஆகணும். மாப்பிள, எதா இருந்தாலும் மோதிரத்தை போட்டுவிட்டு அப்புறமா உட்காந்து பூர்ணி கூட உட்காந்து பேசுங்க. யாரு வேணான்னு சொன்னா? நான் பூர்ணி கூட உட்காந்து பேசணும்னு சொல்ல வரல. என்ன? நான் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னேன். என்ன மாப்பிள, அப்பா அம்மா கிட்ட இப்பயா பேசுறதுக்கு டைம்? முகூர்த்த நேரம் முடிய போகுது. இங்க மோதிரத்தை மாத்திட்டு அப்புறமா உட்காந்து பேசுங்க. எல்லாரும் கேளுங்க, எனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இல்ல. என்ன ராஜா ஆச்சு உன் தம்பிக்கு? என்னமோ பிளான் பண்ணிருக்காங்க, அத இப்பதான் எக்ஸிக்யூட் பண்றான். பாப்போம் அவன் என்னதான் பண்றான்னு. என்ன ஜீவா அதெல்லாம்? எனக்கும் இதை பத்தி ஒன்றும் தெரியாதுக்கா. இவர் திடீர்னு வந்து எனக்கு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றாரு. எனக்கும் ஒன்றும் புரியலக்கா. தம்பி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எனக்கு இவளை சுத்தமா பிடிக்காது, அது இவளுக்கும் தெரியும். ஏய், உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நீ தானடா சொன்ன எனக்கு பூர்ணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு. மணமேடை வரைக்கும் வந்துட்டு இப்போ ஒரு பொண்ணோட சாபத்தை வாங்குற. அம்மா, இவளுக்கிட்ட கேளுங்க. நான் என்னைக்காவது இவகிட்ட வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேனான்னு கேளுங்க. டேய், அப்புறம் எதுக்கிட்ட மணமேடை வரைக்கும் வந்த? உங்களை பத்தின உண்மைய சொல்லான்னு தான் வந்தேன்.